ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம லாஸ்ட் 2 கொஸ்டின் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். 9த் அண்ட் 10த் கொஸ்டின். லாஸ்ட் வீடியோல நம்ம 7த் கொஸ்டின், 8த் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ இதான் இந்த வீடியோ 7த் கொஸ்டின், 8த் கொஸ்டின் இந்த ஸ்லைட்ல சால்வ் பண்ணிருந்தேன். இந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ லாஸ்ட் 2 கொஸ்டின் தான். இந்த சாப்டரோட 2 லாஸ்ட் கொஸ்டின் 9த் அண்ட் 10த். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா லைக் 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ரவுண்ட் ஆஃப் த 7 டிஜிட் நம்பர் 29,75,842 to the nearest lakhs and 10 lakhs. Are they the same அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியரஸ்ட் லேக்ஸ்க்கு ரவுண்ட் பண்ணிடலாம் இந்த நம்பரை. ஸோ 29,75,842. ஸோ ரவுண்ட் அப் பண்ண என்ன வருது, வேற கலர் எடுத்துக்கிறேன். நியரஸ்ட் லேக்னு என்ன வருது, 30 லேக்ஸ் தான் வருது. 30 லேக்ஸ் ரவுண்ட் அப் பண்ணா. ரவுண்ட் டவுன் பண்ண என்ன வருது, 29 லேக்ஸ் வருது. 29 பக்கத்தில் இருக்கிற லேக்ஸ் தான். 29 லேக்ஸா இருக்கலாம், இல்லை 30 லேக்ஸா இருக்கலாம். அண்ட் சின்ஸ் யூஆர் ரவுண்டிங் டு நியரஸ்ட் லேக்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம நியரஸ்ட் லேக்ஸ் தான் ரவுண்ட் பண்றோம். ஸோ இதான் 30 லேக்ஸா இருக்கலாம், 29 லேக்ஸா இருக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் என்னது இதில் வரும், மிட் பாயிண்ட் என்ன வரும், 29 லேக்ஸ் 50,000 தான் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் வந்து 29 லேக்ஸ் 50,000. 50,000. ஸோ இது மிட் பாயிண்ட் கிராஸ் பண்ணிருச்சா, 29 லேக்ஸ் 75,000. ஸோ மிட் பாயிண்ட் கிராஸ் பண்ணதுனால ரவுண்ட் அப் தான் பண்ணும். ஏன்னா நான் பழைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த கான்செப்டை. அந்த வீடியோஸ் பாருங்க, இது புரியலனா. ஸோ இது ரவுண்ட் அப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஆன்சர் வந்து 30 லேக்ஸ் தான். சின்ஸ் வி ஆர் ரவுண்டிங் அப், ஆன்சர் இஸ் 30 லேக்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் 30 லேக்ஸ். 9th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன்சர் 30 லேக்ஸ். செகண்ட் பார்ட் ரவுண்டிங் டு 10 லேக்ஸ். ஸோ 10 லேக்ஸ்க்கு எப்படி ரவுண்ட் பண்ணணும், லைக் இதுல ஒன்றும் இல்லை, 29 லேக்ஸ்க்கு பதிலாக இங்கே 20 லேக்ஸ் போட்டுக்கலாம். வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஏன்னா 10 லேக்ஸ்னா 10 லேக்ஸ் மல்டிபிள் தான் ரவுண்ட் அப்போ ரவுண்ட் டவுனோ பண்ணணும். ரவுண்டிங் அப்னா 30 லேக்ஸ் வரும், ரவுண்டிங் டவுனா 10 லேக்ஸ். நியரஸ்ட் 10 லேக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 29 லேக்ஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 லேக்ஸா இருக்கலாம், இல்லை 20 லேக்ஸா இருக்கலாம். நியரஸ்ட் 10 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸா இருக்கலாம், இல்லை 30 லேக்ஸா இருக்கலாம். ஏன்னா 10 லேக்ஸ் மல்டிபிள்ஸ் அப்படிதான் இருக்கும். 10 லேக்ஸ்க்கு அப்புறம் 20 லேக்ஸ் வரும், அப்புறம் 30 லேக்ஸ் வரும். இப்படிதான் போகணும். 10 லேக்ஸ் நான் கொடுத்ததுனால. ஸோ சின்ஸ் ஹி ஆஸ்க்ட் ஃபார் 10 லேக்ஸ், இப்படிதான் போயானோம். ஸோ இதுலயே மிட் பாயிண்ட் வந்து இதில் டிஃப்ரெண்டாக வரும். மிட் பாயிண்ட் இதுலேயும் டிஃப்ரெண்டாக வரும். தெளிச்சிடறேன். மிட் பாயிண்ட் இதில் என்ன வரும்னா 25 லேக்ஸ்னு வரும். ஸோ மிட் பாயிண்ட் இஸ் 25 லேக்ஸ். 25 லேக்ஸ். ஸோ இது 29 லேக்ஸ் 75,000 கிளியரா மிட் பாயிண்டோட ரொம்பவே தாண்டிடுச்சு. ஸோ இதுவும் ரவுண்ட் அப் தான் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் 30 லேக்ஸ் தான். ஸோ ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் 30 லேக்ஸ் தான். அதே சேம் நான் கேட்டிருக்கான், எஸ்ன்னு போட்டுடலாம். ஸோ ஆன்சர் 30 லேக்ஸ். 30 லேக்ஸ். லாஸ்ட் கொஸ்டின். Find the 5 or 6 or 7 digit number from newspaper or magazine to get a rounded number to the nearest 10,000. ஸோ நம்ம ரேண்டமா ஒரு 5 digit நம்பர், ஒரு 6 digit நம்பர், ஒரு 7 digit நம்பர் எடுத்துக்கிட்டு நம்ம அதை நியரஸ்ட் 10,000க்கு ரவுண்ட் பண்ண போறோம். அதான் இந்த லாஸ்ட் கொஸ்டின் அதான் கேட்டிருக்கான். ரேண்டமா நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு, லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் 5 digit நம்பர் எடுக்கிறேன். 67342. நியரஸ்ட் 10,000 என்ன வரும், 67,342. ஃபுல்லா எடுத்துக்கணும். பக்கத்துல இருக்க 10,000 என்னது, 70,000 இருக்கலாம், இல்லை 60,000 இருக்கும். இதான் 10,000 மல்டிபிள்ஸ் மாதிரி போனால் இப்படிதான் வரும். ஸோ 70,000 இருக்கலாம், இல்லை 60,000 இருக்கலாம். ரவுண்ட் அப் பண்ணுமா, ரவுண்ட் டவுன் பண்ணுமா. 65,000 தான் மிட் பாயிண்ட். இதான் மிட் பாயிண்ட். ஸோ ரவுண்ட் அப் தான் பண்ணணும், ஏன்னா மிட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ ரவுண்ட் அப். ஸோ இதோட ஆன்சர் வந்து 70,000. 70,000. ஸோ இன்னும் இப்போ 6 டிஜிட் நம்பர் எடுக்கலாம். 6 டிஜிட் நம்பர் என்ன எடுக்கலாம், 678,543 எடுக்கிறேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கலாம், 6,78,543. ஸோ நியரஸ்ட் 10,000 கேட்டிருக்காங்க. நியரஸ்ட் 10,000 ரவுண்ட் அப் பண்ணால் என்ன வரும், இதை அழிச்சிடுறேன், தேவையில்லை. ஓகே, மேலே எழுதிக்கிறேன். 70,000 குட்டியே எழுதிக்கிறேன். ஸோ 78,543 நியரஸ்ட் 10,000 ரவுண்ட் பண்ணால் என்ன வரும், ரவுண்ட் அப் பண்ணால் 80,000 வரும், ரவுண்ட் டவுன் பண்ணால் 70,000 வரும். ஸோ மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 75,000. இதான் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் இது கிளியரா 78,543 மிட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ ரவுண்ட் அப் தான் பண்ணணும், ரவுண்ட் அப். ஸோ வி ஹாவ் டு ரவுண்ட் அப். ஸோ ஆன்சர் என்னன்னா இதுக்கு 6,80,000. 6,80,000 இதான் ஆன்சர். இதோட ஆன்சர். ஸோ ஒரு 7 டிஜிட் நம்பர் இப்போ ரேண்டமாக நான் எடுக்க போகிறேன். இப்போ ஒரு 66,77,263 இது போதும். இது 66,77,263. இதுவும் நியர்ஸ்ட் 10,000 கேட்டிருக்கான். ஸோ 80,000 இருக்கலாம் ரவுண்ட் அப் பண்ணா, இல்லை 70,000 இருக்கலாம் ரவுண்ட் டவுன் பண்ணா. இந்த கான்செப்ட் நான் பழைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். புரியலன்னா அந்த வீடியோஸ் பாருங்க. ரவுண்டிங் அப்ப
ரவுண்டிங் எப்படி பண்ணணும் நான் அந்த பழைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதை பாருங்க. ஏன்னா அப்பதான் இது கிளியரா புரியும். திடீர்னு பார்த்தா புரியாது இது. ஸோ அதான் ஐடியா. ஸோ இது ரவுண்ட் அப் பண்ணுமா, ரவுண்ட் டவுன் பண்ணுமா? இது மிட் பாயிண்ட் என்னது? 75,000. 75,000. ஸோ ரவுண்ட் அப் தான் பண்ணணும். ஏன்னா மிட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சு இது. ஸோ 66 lakhs 80,000 தான் ஆன்சர். 80,000 இதான் ஆன்சர். இதான் ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 9 and 10 முடிச்சிட்டோம். ஸோ இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு இதோட. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பாய் பாய்.